அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கும் முதல் ஆவிக்குரிய அருள் கொடை. தூய ஆவியார் ஒருவருக்கு வல்ல செயல் செய்யும் ஆற்றலை அருளுகிறார் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய தெய்வீக வல்லமையை, தெய்வீக ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் இந்த அருள் கொடைகள் வழியாக தந்து அவர் செயல்படுகிறார் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக சொல்லுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யக்கூடிய, அதிசயங்களை செய்யக்கூடிய தெய்வீக வல்லமையை, தெய்வீக ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் இந்த அருள் கொடை வழியாக தந்து அவர் செயல்படுகிறார். கடல் மீது இயேசு நடந்த செயல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்தானே. 5 அப்பங்களை பலுகி பெருகும்படி செய்து 5000 பேருக்கும் அதிகமான மக்கள் வயிறார உண்ணும்படி இயேசு செய்த செயல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்தானே. காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு கடலில் பேர் அமைதியை ஏற்படுத்திய இயேசுவின் செயல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்தானே. மரித்த லாசரை உயிரோடு எழும்படி செய்த இயேசுவின் செயல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்தானே. மரித்த யாயீரின் மகளையும் மரித்த நயீன் ஊர் கைம்பெண்ணின் மகனையும் இயேசு உயிரோடு எழும்பும்படி செய்தது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்தானே. பிறவியிலேயே ஊனமுற்றிருந்த ஒருவரை எழுந்து நடக்கும்படி பேதுரு செய்த செயல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்தானே. யோப்பா நகரில் மரித்து போன தபித்தாவை பேதுரு உயிரோடு எழுப்பிய செயல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்தானே. பவுலின் உடல் மீது பட்ட கை குட்டைகளும் துண்டுகளும் மக்களுக்கு சுகமும் விடுதலையும் கொடுத்தது என்று சொன்னால் அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல்தானே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருள் கொடை வழியாக அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த உலகிலே செய்து, இந்த உலகிலே தெய்வீக வல்லமை ஒன்று உண்டு, தெய்வீக சக்தி ஒன்று உண்டு என்பதை இந்த அருள் கொடை வழியாக ஆவியானவர் இந்த உலகமும் மக்களும் உணரும்படி செய்கிறார். திரு தூதர்களும் பவுலும் இறை வார்த்தையை மட்டும் மக்களுக்கு அறிவிக்கவில்லை, மாறாக இயேசுவின் பெயரால் அற்புதங்களை அதிசயங்களை செய்து மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும்படி செய்து இந்த அருள் கொடையை கொண்டு திரு தூதர்களும் பவுலும் திருச்சபையை கட்டி எழுப்பினார்கள் என்று சொன்னால், திருச்சபையை கட்டி எழுப்ப இந்த அருள் கொடை எவ்வளவு வல்லமையான ஒரு அருள் கொடையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு தூதர்களைப் போல் நாமும் பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் பாதத்தில் நம்மையே முழுமையாக அர்ப்பணிப்போம். அப்பொழுது ஆண்டவர் தூய ஆவியின் வழியாக இந்த அருள் கொடையை நமக்கு கொடுத்து நம் வழியாக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து நம் வழியாகவும் ஆண்டவர் திருச்சபையை கட்டி எழுப்புவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, வல்ல செயல் செய்யும் அருள் கொடைகள் வழியாக திருச்சபையை கட்டி எழுப்ப முடியும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே. டாடி, உமக்கு நன்றி சொல்லு. உமக்கு சித்தமானால் உமது இரக்கத்தின் நிமித்தம் இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்கும் தூய ஆவியின் வழியாக இந்த அருள் கொடையை கொடுத்து அவர்கள் வழியாக அற்புதங்களை அதிசயங்களை செய்து அவர்கள் வழியாகவும் தேவரீர் திருச்சபையை கட்டி எழுப்புவீராக. அப்பா பிதாவே, நாங்கள் அனைவரும் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக உமக்கு உகந்த வாழ்க்கை வாழும் போது அப்பா, இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும்
அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.